வணக்கம். மோடியை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு நெருங்கியிருக்கிறது காவல்துறை. கடைசி நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இந்தியா கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். இந்த சம்பவம் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி வைரலாகி கொண்டிருக்கிறது. இது எப்போது வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா, இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத், இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் நர்காட்ல ஸ்வராக், அதாவது இங்கிலீஷில் சொன்ன ஹெவன் இன் ஹெல். இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு நிகழ்வில்தான் இந்த உண்மை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் சஞ்சய் ராவத் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடி முதலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட நபராக மாறியது எப்போது என்றால் குஜராத் இனப்படுகொலையின் போதுதான். அதாவது குஜராத்தில் சங்கபரிவார கும்பலால் நிகழ்த்தப்பட்ட 3000த்திற்கும் அதிகமான மக்கள் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அன்றைக்கு குஜராத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருந்தவர் நம்முடைய இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. அப்போது இது தொடர்பாக மோடியை கைது செய்வதற்கு தயாராகி இருக்கிறது காவல்துறை. மோடியை மட்டுமல்ல, அமித்ஷாவையும் கைது செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கக்கூடிய சரத்பவார் அதில் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். கூடுதலாக இன்னொரு தலைவரும் அதற்கு காரணமாக இருக்கிறார். அவருடைய பெயர் உத்தவ் தாக்கரேவினுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பால் தாக்கரே, சிவசேனா கட்சியை உருவாக்கியவர். பால் தாக்கரேவும் சரத்பவாரும் சேர்ந்துதான் மோடி அமித்ஷாவினுடைய கைதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் அந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புத்தக வெளியீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவேத் அக்தர்லேருந்து இந்தியாவுடைய மிக பிரபலமான நபர்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள். இதில் உத்தவ் தாக்கரே பேசுகிறார். பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, அமித்ஷா பால் தாக்கரேவை சந்தித்ததாக சொல்கிறாங்களே, சந்தித்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு பால் தாக்கரே கிட்ட முறையிட்டார் அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் செய்கிற உதவிகளை பற்றி வெளியே சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு அவர் முடிக்கிறார். அதாவது பால் தாக்கரேவை அமித்ஷா சந்திக்கிறார், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்களை கைது செய்வதிலிருந்து எங்களை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வைத்ததாகவும், பால் தாக்கரேவும் சரத்பவாரும் இணைந்துதான் மோடி அமித்ஷா 2 பேரையும் சிறையில் செல்வதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் என்கிற உண்மையும் இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வின் மூலமாக போட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. மோடி என்று சொல்லக்கூடிய நபருடைய வரலாறு எழுதப்படும் போது கண்டிப்பாக குஜராத் இனப்படுகொலை எழுதப்படும் இல்லையா? அவர் முதல்வராக இருந்தவர். அவர் சஞ்சய் பட்டுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய அது பல பேர் அக்குவேர் ஆணிவேராக அந்த செய்திகளை போட்டாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த செய்தி தொடர்பான விஷயங்கள் மோடியையும் அமித்ஷாவையும் சுற்றி அது நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதா இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, பால் தாக்கரேவும் இவர் என்சிபி கட்சியினுடைய சரத்பவாரும் சேர்ந்து மோடியை அமித்ஷாவையும் காப்பாற்றியிருக்கிறார்கள். சரி, ஆனால் மோடி இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்கிறார். உள்துறை அமைச்சராக அமித்ஷா வந்திருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இந்த பொறுப்பிற்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? பால் தாக்கரேவினுடைய கட்சியை 2ஆக உடைத்திருக்கிறார்கள் இல்லையா? ஒரு 30-35 வருடங்களாக பாஜகவோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கமாக இருந்த ஒரு கட்சி சிவசேனா. இந்த கட்சியை 2ஆக உடைத்து சின்னாபின்னமாகி இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும். இது நிகழ்ந்திருக்கிறதா? சரி, அப்படியே சரத்பவார் இருக்காங்க. சரத்பவாருக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயே கலகத்தை உருவாக்கி அந்த கட்சியையும் 2ஆக உடைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா? ஒரு காலத்தில் மோடியும் அமித்ஷாவும் அன்றைக்கு கைது செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு சிறையில் இருந்திருப்பார்கள் இல்லையா? அவ்வளோ பெரிய இனப்படுகொலையை முதல்வராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர் கண்டுங்காணாமல் நடந்திருக்கிறார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருந்தால் இன்று வரையிலும் அவர்கள் சிறையில் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றியவர்களுடைய கட்சியை இவர்கள் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இன்றைக்கு குஜராத் இனப்படுகொலை தொடர்பான எல்லா வழக்குகளிலிருந்தும் மோடியும் அமித்ஷாவும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்தியாவினுடைய பொறுப்புகளில் வந்ததுக்கு பிறகு எல்லா வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது வேறு விஷயம். அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப், அவர் டெய்லி மோடிக்கு சிம்ம சொப்னமாக இருக்கிறார். கூடுதலாக இந்தியாவில் சஞ்சய் ராவத் பாருங்கள், சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொல்கிறார்.
மோடியினுடைய பதவி காலம் முடிய போகுது. செப்டம்பர் வரைக்கும் தான் டைம் கெடு விதித்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதனால தான் நாக்பூருக்கு மோடியை அழைச்சி, எப்பா நீ செப்டம்பரோட கிளம்பியிருப்பா, உனக்கு வயசு வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சஞ்சய் ராவத் போட்டு உடைத்தார். உடனடியாக பதறிட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஊடகங்களெல்லாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் தான் பிரதமராக இருப்பார் அப்படி இப்படின்னெல்லாம் இதெல்லாமே பேசி பார்த்தாங்க. ஆனால் இன்று வரையிலும் அந்த செய்தி செப்டம்பர் மாதத்தோடு மோடி இந்தியாவினுடைய எல்லா அரசியல் பொறுப்பிலிருந்தும் விலகி ஓய்வெடுக்கப் போகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. இது மட்டுமா, சஞ்சய் ராவத் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பல வேலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லையா. ஆர்எஸ்எஸ்ஸை மிகப்பெரிய அளவில் கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நபராக சஞ்சய் ராவத் இருக்கிறார். இவ்வளோத்துக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தான் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ஸை மிக பெரிய அளவில் அதனுடைய பல்வேறு மக்கள் விரோத செயல்கள், அவர்களுடைய தந்திரங்களை இன்றைக்கு போட்டுடைத்து கொண்டிருக்கக்கூடிய நபராக சஞ்சய் ராவத் இருக்கிறார். கூடுதலாக உங்களுக்கு தெரியும், இந்த கும்பமேளா தொடர்பான விஷயத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற பட்டியலை சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற பட்டியலை சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிறதாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படி பல விஷயங்களை சொன்னார். அதே மாதிரி சிவாஜியினுடைய சிலை, புதிதாக மோடியினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சிவாஜியினுடைய சிலை, இது தொடர்பாக அது உடைஞ்சு போகுது, இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு முதல்ல அறிக்கை விடுறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜகவை மிகப்பெரிய அளவில் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபராக சஞ்சய் ராவத் இருக்கிறார். அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாஜகவிற்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறது சஞ்சய் ராவத்தா அல்லது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டியே நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒன்றை பாருங்கள், காலம் எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. உண்மையை நீங்கள் தற்காலிகமாக தள்ளி போடலாம், வெளியே மக்களுக்கு தெரியாமல், ஆனால் ஒரு நாள் வந்தே தீரும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய ஆட்சியில் அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய பொய்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க. மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு அவர்களுடைய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், இப்போ நம்முடைய இந்தியாவில் அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு, அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்தோ அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தோ ஏதாவது கணக்குகளை நம்ம கேட்டோம்னு வைங்க, ஒன்று பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த அளவிற்கு பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாக இன்றைக்கு மோடி அரசு இருக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறக்க முடியாது. இதனுடைய தொடக்கம் எங்கே? குஜராத்தில் எப்படி வந்தாங்க நமக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே மோடியினுடைய முகம் எப்படி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்டது, குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகுதான் அது பேசப்பட்டது. யாராவது மறக்க முடியுமா? அப்போது இன்றைக்கு அது தொடர்பான செய்திகள் இன்றைக்கு சஞ்சய் ராவத் மாதிரியான ஆட்களால் வெளியே விட்டுட்டுருக்கிறாங்க. இன்னும் இது மாதிரியான எத்தனை செய்திகள் வர வேண்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.